ஒரு 4 காசு நம்ம சம்பாதிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு மாச கடைசியில வீட்டு செலவுக்கு காசு இல்லாம இருக்கிறவன், ஒரு கூலி வேலை பார்க்குறவன், தன் குழந்தைக்கு மருந்து வாங்க காசு இல்லாம இருக்கிறவன், எந்த வழியிலயா நம்ம சம்பாதிச்சிட மாட்டோமா? ஏதாவது ஒரு வழியில நமக்கு காசு வந்துடாதான்னு சொல்லிட்டு ஆசையில இந்த மாதிரி யாராவது வந்து இந்த மைவி3 ஆட்ஸ்ல விளம்பரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசு வரும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சரி நம்மளும் பார்த்தோம்னா நம்ம காசு வரும், அந்த காசை வச்சு நம்ம குடும்பத்தை ரன் பண்ணிடலாம் அப்படின்னு இதுல மாற்றுறது எல்லாமே இந்த மாதிரி ஒரு அப்பாவி மக்கள் தான். எந்த வழியிலயே நமக்கு ஒரு 4 காசு வந்துடாதா? நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளவு கர்மானியப்பட்டு நம்ம உழைச்சு நம்ம கையில காசு நிக்கிறது இல்லையே. அப்ப நம்ம என்ன செய்வோம்? ஏதாவது ஒரு வழியில நம்ம வந்து பணம் முதலீடு செஞ்சிட மாட்டோமா? அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கவன்ட்ட கொண்டு போய் இத காட்டுறது. நீ சும்மா இருந்தாலே சம்பாதிக்கலாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு பெரிய ஏமாற்றுத்தனம். எவ்வளவு பெரிய ஃப்ராடு. அ அட நீ சம்பாதிக்கிறதுக்கு அடுத்தவனை ஏன்டா சாவடிக்கிறீங்க? அடுத்து அந்த சக்தி ஆனந்தனையும் தூக்கி உள்ள வைக்கணும். அந்த உளறுவாயன் சக்தி ஆனந்தன் இருக்கானா, அந்த பேலையும் தூக்கி உள்ள வைக்கணும். உள்ள வச்சு நல்ல நைய புடைக்கணும்.